வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங்ல கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம், இன்னைக்கு செகண்ட் பார்ட் என்னங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. கொஸ்டின் மார்க் இருக்கான பிளேஸ்க்கான ஆன்சர் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு தான் ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? 342 எடுத்துக்கோமா, பிளஸ் 576 எடுத்துக்குவோம் இல்லையா? மைனஸ் கொஸ்டின் மார்க் ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 12ஓட ஸ்கொயர் என்ன? இங்க 144 மைனஸ் ரூட் 99.99 இருக்கு, 95 இருக்கு. ஸோ இதை ஹோல் நம்பரா எடுத்தோம் அப்படின்னா இது என்னன்னு எடுப்போம்? ரூட்ல இருக்க 100ன்னு எடுப்போம். இத இப்ப 100 ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும்? 10 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 இருக்கும். 7 பிளஸ் 4 அப்படின்னா 11 அண்ட் 6 பிளஸ் 3 அப்படின்னா 9 இருக்கும் இல்லையா? அப்ப 918 இந்த வேல்யூ ஈக்குவலுக்கு இந்தாண்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா என்னவா மாறும்? மைனஸா மாறும். மைனஸ் இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 அண்ட் 1னா 3 அண்ட் 1 ஈக்குவல் டு என்னவாயிடும்? கொஸ்டின் மார்க் ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும்? 4 அண்ட் 11ல 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 இருக்கும். ஓகேவா? அடுத்தது 7 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஹோல் ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் இந்த வேல்யூவோட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 784ங்கிறது 8 64 தான் சொன்னோம். ஸோ 28 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னு எக்ஸாக்டா என்ன வரும்ங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா கியூப் ரூட் இதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட் அப்படின்னா 5832க்கு கியூப் ரூட்டா எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா 18ங்கிற வேல்யூவை எடுக்கலாம். ஓகேவா? பிளஸ் இந்த நம்பரை எப்படி எழுதலாம்? 24ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் இன்ட்டு இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? 2ன்னு எழுதுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூக்கு டினாமினேட்டர்ல 2 வந்துருமா? அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 2 அண்ட் 4 42 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 37ங்கிறது இதில் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 7 டைம்ஸ் இருக்குமா? அப்போ ஸோ 7 எடுத்துக்கலாமா? ப்ளஸ் 198 அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ரூட்ல இருந்து அதை எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 14 எடுக்கலாமா? ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா 14 பிளஸ் ஆர் மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ரூட் கியூப் ரூட் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னு தெரியாது. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ ஈக்குவேஷனுக்கு இந்தாண்ட இந்த ரூட் வேல்யூ எடுத்துட்டு போயிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். அப்போ 7 பிளஸ் 14 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 7 21 மைனஸ் இந்தாண்ட வந்துச்சுன்னா 25 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இந்த 4 கியூப் ரூட்டா இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா 3 மாறிடும். அப்ப ரூட்குள்ள இருக்கிறதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்ப 6 டைம்ஸ்னா எவ்வளவு வரும்? 3 டைம்ஸ் அப்படின்னா மல்டிபிள் பண்ணோம்னா 64ன்னு இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 64 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு அங்க லாஸ்டா என்ன பண்ணிருக்காங்க? என்ன நம்பர் வரும்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சீரிஸ் என்ன பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் இருக்குங்கிறத செக் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் செக் பண்ணோம்னா எல்லா நம்பருக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கோ அதை வச்சு என்ன பேட்டர்னுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ 79க்கும் 86க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 16ல 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 7ன்னு இருக்கும் இல்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் 7. அடுத்தது இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் பாக்குறோம். அப்ப 1 அண்ட் 1 11 இருக்குமா? இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னா 1 1 10 7 அப்படின்னா 3 இருக்கும் 13. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் 13. சேம் அது அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 17 இருக்கு இல்லையா? அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா 16ல 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 9 அண்ட் 1 19ங்கிறதா இவங்களுக்கான டிஃபரன்ஸ். அடுத்து இங்க இருக்க நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன பேட்டர்ன்ல இருக்குங்கிறத பார்க்கும் போதே என்ன இருக்கு? பிரைம் நம்பர் பேட்டர்ன்ல தான் இருக்கு. அப்ப 7 11 வந்திருக்கு. அடுத்து 13 17 19
சோ நெக்ஸ்ட் பிரைம் நம்பரா என்ன நம்பர் வரும் அதுதான் இதோட ஆன்சர். அப்ப நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும், இதோட அடுத்த பிரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 23ங்கிறது தான் இதுக்கான பிரைம் நம்பர். சோ இந்த 146 ஓட 23 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 619. அப்ப 161ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்னன்னா சார் அதே முன்னாடி கொடுத்த கொஸ்டின் மாதிரியே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் என்னங்கிறத கேட்கறாங்க. முன்னாடி கொடுத்த கொஸ்டின்ல லாஸ்டா என்ன வருங்கிறத கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இங்க ஃபர்ஸ்டே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்கறாங்க. சோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஆஸ் யூசுவல் என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஸ் செக் பண்ணலாம். டிஃபரன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு, 35 இருக்குமா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 30 இருக்கா இல்லையா, 30. அடுத்தது இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கு, 125ன்னு இருக்கு இல்லையா. 20யோட 45 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 25. சேம் 65ல இருந்து 45 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 20ங்கிறது கிடைக்குமா. அப்ப இந்த பேட்டர்னை பார்க்கும்போது 35 30 25 20, அப்ப அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன வரும், 15ங்கிறது வருமா. அப்ப 15ங்கிற நம்பரை இந்த நம்பரோட ஆட் பண்ணோம்னா என்ன வருமோ அதுதான் ஆன்சர். அப்ப 15ஓட 5 இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 0 and 6 1 7 8 1 1. அப்ப 1180 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சமம் என்னன்னா சேம் அதே நம்பர் சீரியஸ்ல கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் பிளேஸ்க்கான ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கும் என்ன பண்ணிடலாம், டிஃபரன்ஸே செக் பண்ணலாம். பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா 4, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7னா 9ன்னு கிடைக்கும் இல்லையா. அடுத்தது இது 9, இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 16 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 and 16 இல்லையா, ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணோம்னா 16. சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கு, இது 2 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயரு. சோ அடுத்து என்னதான் வரும், கண்டிப்பா பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்கொயருங்கிறதா இங்க இருக்கிறதுக்கான டிஃபரன்ஸ் வரும். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 5 ஸ்கொயர் அப்படின்னா 25 இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் அதுக்கான ஆன்சர். 32ஓட 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 and 5 57ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்ததையும் செக் பண்ணோம் அப்படின்னா 93 தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னா 57. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின் பிளேஸ்க்கான என்ன ஆன்சர் வரும் தான் நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கான ஆன்சர் என்ன வரும், இங்க வந்து முன்னாடி எல்லாம் என்ன பண்ணோம், டிஃபரன்ஸ் செக் பண்ணாலே என்ன பேட்டர்ன்ங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த நம்பர்ல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நம்பருமே என்னவா இருக்கு, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா என்னவா இருக்கு, மல்டிபிள்ஸா அதிகமாகுது. சோ இந்த நம்பர் ரெண்டு பேருக்கும் என்னதான் பண்ணிருப்பாங்க, மல்டிபிள் தான் பண்ணிருப்பாங்க. சோ என்ன நம்பரோட எதை மல்டிபிள் பண்ணா அடுத்தடுத்த நம்பர் கிடைக்குதுங்கிறத தான் இங்க செக் பண்ணணும். சோ இங்க 111 இருக்கு, அடுத்த ஒரு நம்பர் இருக்கு. இது ரெண்டையும் இந்த முன்னாடி கிடைச்ச நம்பரோட ஏதோ ஒண்ணு மல்டிபிள் பண்ணனாலதான் என்ன கிடைச்சிருக்கு, 33 கிடைச்சிருக்குது. சோ இதை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ லாஸ்ட்ல இருந்து வந்துக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பேட்டர்ன்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். 33ங்கிற நம்பரோட என்ன மல்டிபிள் பண்ணுனா நம்மளுக்கு 165 கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகேவா. அப்ப இது ரெண்டும் நம்ம லாஸ்ட்ல 5ல இருக்கிறதுனால ஏதோ ஒரு 5ஆல மல்டிபிள் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். சோ 5ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 35 5 ரிமைனிங் 3ன்னு வரும். 3 15 பிளஸ் 3 அப்படின்னா இதை ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்குது, 165ன்னு கிடைக்குது. ஸோ 5ஆல தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இங்க மல்டிபிள் பண்ணிருக்காங்க. அடுத்த நம்பரை 65 165ஓட என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணியிருந்தா 1155ங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. 5ஆல முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன நம்பர்ல மல்டிபிள் பண்ணிருக்கலாம் அப்படின்னு செக் பண்ணோம்னா 7 எடுக்கலாமா, 7 எடுக்கலாமா. ஈவன் நம்பர்னா என்னவா இருக்கும், 0வா முடிஞ்சிடும். சோ என்ன பண்ணிக்கலாம், 7 எடுக்கலாம். 7 5 35, அப்ப 5 ரிமைனிங் 3 அப்படின்னா 7 5 35. அடுத்தது 7
42 42 பிளஸ் 3னா 45 ஓகேவா. அப்ப 4 ரிமைனிங் என்ன இருக்கு 7 7 பிளஸ் 4னா 11. ஸோ 7ஆல தான் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1155. இப்ப என்ன பேட்டர்ன்ங்கிறத என்ன பண்ணிருக்கலாம், 1 5 இருக்கு, அடுத்தது 7 இருக்கு. அப்ப ஆட் நம்பரா இருக்கும். அடுத்த நம்பர் என்னவா இருந்திருக்கலாம் 9ஆ எடுத்திருக்கலாம். ஏன்னா 7க்கு அப்புறம் வர ஆட் நம்பர் அப்படின்னா 9. ஓகே, அடுத்த நம்பர் என்ன மல்டிபிள் பண்ணிருக்கலாம். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் கரெக்டா கிடைச்சது அப்படின்னா என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருப்பாங்க 975 அப்படின்னா இங்க என்ன நம்பரா இருக்குங்கிறத என்ன பண்ணிடலாம். இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு இவங்க ஆட் நம்பர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நம்பர் என்னவா இருந்திருக்கும், இங்க 3ங்கிறது கிடைச்சிருக்கும். அப்ப இதோட என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணிருக்காங்க, இங்க முன்னாடி கிடைச்ச நம்பரோட 3 மல்டிபிள் பண்ணனாலதான் என்ன கிடைச்சிருக்குது 33. அப்ப இங்க என்னதான் மல்டிபிள் பண்ண 1. அப்ப இங்க இருக்க நம்பரும் என்னவா தான் இருந்திருக்கும் 11 தான் இருந்திருக்கும். சோ அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஏரியா ஆஃப் எ சர்க்குலர் ஃபீல்டு, அதாவது சர்க்குலரோட ஏரியா கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1386. அப்ப நம்ம சர்க்குலருக்கான ஏரியா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர். இதுதானே சர்க்குலருக்கான ஃபார்முலா. ஸோ இதை வச்சு இந்த டோட்டல்ல இருந்து இந்த ஆர்ன்ற பர்சனோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா. அப்ப ஆர்ன்ற வேல்யூ வேணும் அப்படின்னா 1386. அப்ப ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு போனோம்னா ஆர் வேல்யூ என்னங்கிறது தெரியும் இல்லையா, 1386. பையோட வேல்யூ 22/7 எழுதுவோம். 22/7 இந்தாண்ட வந்துச்சுன்னா 7/22 வரும். சோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 441 கிடைக்கும். அப்ப ஆர் ஸ்கொயர் 441 அப்படின்னா ஆர் வேல்யூ எவ்வளவு இருக்கும் 21 கிடைக்கும். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஆரோட வேல்யூ கண்டுபிடி. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் அண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் ஃபீல்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 32. ஸ்கொயர் ஃபீல்டு பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க 32ன்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் அந்த ஃபீல்டோட மீட்டர் இன்னும் எவ்வளவு அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க, மோர் தென் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்குலர். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் என்னங்கிறது கண்டுபிடிச்சாதான் இது எவ்வளவு அதிகமாகி இருக்குங்கிறது தெரியும் இல்லையா. அப்ப இதை வேல்யூ கண்டுபிடிச்சு இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா பெரிமீட்டர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். சோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள்க்கு என்ன ஃபார்முலா 2πr. இதோட வேல்யூ ஆருக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்பதான் நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சோம். இப்ப 2 × 22/7 × 21. இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா 132 அப்படிங்கிறது கிடைக்கும். இது 132ங்கிறது எதோட வேல்யூ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஓகேவா, இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். இதை வச்சு என்ன பண்ணணும், இந்த ஏரியா அதாவது பெரிமீட்டர் என்னங்கிறது டோட்டல் வேல்யூ. ஏன்னா இதை விட இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த வேல்யூல இருந்துதான் இது அதிகமா இருக்கு. அப்ப டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 32 ஆட் பண்ணாதான் இதோட பெரிமீட்டர் எவ்வளவு வரும் 164. 164ங்கிறது எதோட வேல்யூ பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஃபார்முலா 4a. அப்ப a என்னங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 16 1. அப்ப 41ங்கிறது எதோட வேல்யூ பெரிமீட்டர் அந்த ஏவோட வேல்யூ. இதை வச்சு யாரை கண்டுபிடிக்கலாம்னா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் த பாத் ஆஃப் வித் வந்து 3.5 என்னவாகுதுன்னு அதிகப்படுத்துறாங்க. அதோட வித் அகலத்தை என்ன பண்ணிருக்காங்களா அதிகப்படுத்துறாங்களாம். அப்படி அதிகப்படுத்தின பிறகு அதோட ஏரியா என்ன அப்படிங்கறத கொஸ்டின் கேக்குறாங்க. சோ 4.1ங்கிறது இதோட என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வச்சு ஏ என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்ப என்னன்னா இது வந்து வித் இவ்வளவு அதிகப்படுத்துறாங்களாம். அப்ப இதுல இருந்து இவ்வளவு அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா இதோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா வித்துங்கிறது அகலம் இல்லையா அந்த அவுட் சைட்ல இருக்கிறது. அப்ப இதை 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கும் 7. அப்ப 7 இன்ச் என்ன பண்றாங்களா அதிகப்படுத்துறாங்க. அப்ப 41ன்னு ஒண்ணு இருக்கும், 48ங்கிறது இருக்கும். ஏன்னா 7 அதிகப்படுத்துறாங்க. அப்ப இது ரெண்டையும் ஸ்கொயர் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிரும். இப்ப 41 இது எப்படி இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ங்கிற மெத்தட் இருக்கா. அப்ப 41 பிளஸ் 48ன்னு எழுதலாமா, a பிளஸ் b அண்ட் a மைனஸ் b. a மைனஸ் bனா 41 மைனஸ் 48. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 9 8 அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும் 7. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா
7 9 63 இல்லையா? 63. அடுத்தது 8 56. 56 + 6 எவ்வளவு வரும்? 62. இப்ப 6 2 3ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். 623. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே. இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 train running in a opposite direction. ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 ட்ரெயின் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்குவோம், 2 ட்ரெயின் போற டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்குவோம், ஆட் பண்ணிக்குவோம். இப்போ டிஸ்டன்ஸ் இங்கே 350 இருக்குது, இங்கே 275. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 5 7 5 12 அண்ட் இங்கே 6 625 அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் இல்லையா? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. தென் என்ன சொல்லுனா மூவிங் அட் ஏ ஸ்பீடு எப்படி கொடுத்துருக்காங்க? 54 km/hன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது மீட்டரு, இங்க கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர். ஆன்சர் என்ன கேட்கறாங்க? மீட்டர்ல தான் கேட்கறாங்க. செகண்ட்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா இதை என்னப்பா மாத்திக்கலாம், நம்ம இதையுமே என்ன பண்ணிக்கலாம், மீட்டரா மாத்திக்கலாம். மீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம், 5/80னால கட் பண்ணுவோம். அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 15 கிடைக்கும். இது 3 டைம்ஸ்னா அப்ப 15ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இங்க 36 km/hல செகண்ட் இன்னொரு ட்ரெயின் போகுதான். அப்ப இதையும் என்ன பண்ணிக்கலாம், மீட்டர் பர் செகண்டா மாத்திக்கலாம். அப்ப 36 × 5/18. அப்ப இதையும் கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். அப்ப டோட்டலா இவங்க 2 பேரோட என்ன கிடைக்குது, டோட்டல் ஸ்பீட் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப டோட்டல் ஸ்பீடையும் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கேட்கிற டைம் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 625ங்கிறது இருக்கு. இவங்க 2 பேரோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம், ஸ்பீடு ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 25. அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 25. அப்ப 25 செகண்ட்ஸ்ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. இந்த சம்ல என்ன சொல்றா, ரோஹித்ங்கிறவரு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை பெர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. 25%, 20%, 15% ஹிஸ் மந்த்லி சேலரியில ரெண்ட்டுக்காக, ஃபுட்டுக்காகவும் அண்ட் டிராவல்காகவும் இந்த 3% செலவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி த ரிமைனிங் மந்த்லி ரோஹித் இன்க்ரீஸ். அதாவது இதெல்லாம் செலவு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்றாரா ரோஹித் பாதி என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ். அதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3000 கொடுத்துருக்காங்க. அந்த பாதி தான் 3000ங்கும் போது இங்க என்ன கேக்குறாங்கன்னா டோட்டல் மந்த்லி சேலரி என்னங்கிறதா கேக்குறாங்க. சோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 25, 20 அண்ட் 15 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? 60% கிடைக்கும் இல்லையா? 60% அவர் என்ன பண்ணிட்டாரு, டோட்டல் இன்கம்ல இருந்து, டோட்டலா இன்கம்ங்கிறது 100%, அதுல இருந்து 60% என்ன பண்ணிட்டாரு, செலவு பண்ணிட்டாரு. மீதி இருக்கிறது எவ்வளவுதான் இருக்கும்? 40% தான் இருக்கும். அந்த 40% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது மந்த்லி ரோஹித் இன்க்ரீஸ்ன்னு பாதின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாதி என்னவாகுதான், இன்க்ரீஸ் ஆகுதான். அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 3000. அப்ப இதோட பாதி தான் 3000 அப்படின்னா நம்மளுக்கு 100% வேணும்னா இதோட 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 100%, அதாவது 40% என்னன்னு கிடைச்சிருமா? அப்ப 40% வேணும்னா இதோட பாதி தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ இந்தாண்ட மல்டிபிள்ல போனுச்சு அப்படின்னா 6000 அப்படிங்கிறது இருக்கும். இந்த 6000 தான் இந்த 40% அப்படின்னா அவங்க கேட்கறது அந்த 100%. இவரோட மந்த்லி இன்கம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 40% தான் இது அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 100%னா 15,000ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 15,000 கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஷால்ங்கிறவரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்றவங்க சம் அமௌண்ட்டை எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க, 4p பிளஸ் 1500 அமௌண்ட் என்ன பண்ணிருக்காரா, இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு விஷால் அப்படின்ற பர்சன். எவ்வளவு சொல்லிருக்காங்க, ஆஃப்டர் 8 months. என்ன டைம் டியூரேஷன்ங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? 1.5 வருஷத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 1.5 வருஷம்னா மந்தா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1.5 வருஷத்தை மந்தா கன்வெர்ட் பண்ணோம்னா எத்தனை மாசம் வரும்? 18 மாசம் வருமா? 1 இயர்னா 12 months, ஹாஃப் இயர் அப்படின்னா 6 months. அப்ப 18 months என்னவாகும்? 1.5 வருஷத்தை கால்குலேட் பண்ணுவோம். அப்ப 1.5 வருஷம் அப்படின்னா ஆஃப்டர் 8 months தான் என்ன பண்ணிருக்காரா இவரு ஜாயின் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவரு என்ன பண்ணிருக்காரா, விஷால் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப இவரு எவ்வளவு மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
டோட்டலா 18 மந்த்துக்குமே என்ன பண்ணிருப்பாரு இவரு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஈக்குவல் டு இன்னொரு பர்சன் யாருன்னா ஆங்கிட் அப்படிங்கிறவரு என்ன பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அவரு தான் ஆஃப்டர் 8 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்றாராம் இன்வெஸ்ட் பண்றாராம். அப்ப இவரு 18 மந்த் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா ஆஃப்டர் 8 மந்த்துக்கு அப்புறம் தான் இவர் ஜாயின் பண்றாரு. அப்ப இவர் என்ன டைம் போட்டிருப்பாரு 10 மந்த்துக்கு என்ன பண்ணிருப்பாரு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. இவரு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னா 7p minus 3000 அப்படிங்கிற அமௌண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிருக்காங்க ப்ராஃபிட் ஷேர் கொடுத்திருக்காங்க. அங்கித்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஷேர் கிடைக்குது. இது வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா விசால் அப்படின்ற பர்சனோட வேல்யூ. இது யாரு அப்படின்னா அங்கித். அப்ப அங்கித்துக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்குது அப்படின்னா 5000 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் 5000. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க டோட்டல் ப்ராஃபிட். அப்ப டோட்டலா இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அங்கித்துக்கு மட்டும் இவ்வளவு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது தானே யாரோடது விசால் அப்படின்றவரது. அப்ப இதுல மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் 6000. இப்ப என்ன பண்ணிட்டோம் ரெண்டு பேருக்கும் என்ன ஷேர் கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா விசால்ன்ற பர்சன் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் ஈக்குவல் பண்ண அப்படின்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடலாம். அப்ப 63 டிவைடட் பை 50 இருக்கும். இதையுமே என்ன பண்ணலாம் மல்டிபிள்ல தான் இருக்கு. சோ மல்டிபிள்னா இது 9 டைம்ஸ் இது 5 டைம்ஸ்ன்னு பண்ணலாமா. வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியும். இந்த 0க்கு இந்த 2 0 என்ன பண்ணிக்கலாம் காமனா எடுத்துட்டு இந்த வேல்யூ மட்டும் என்ன பண்ணிக்கலாம் கேன்சல். இப்படி பண்ணோம் அப்படின்னா இதை ஈக்குவல் பண்ணோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா பியோட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 4000ங்கிறது கிடைக்கும். ஓகேவா. பியோட வேல்யூ 4000னா ஆக்சுவலி இங்க கொடுத்துருக்கிறது பி மட்டும் தான் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சு யார கேக்குறாங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பிங்கிறது 4000 அப்படின்னா 4 + 4000 எவ்வளவு வரும் 4 × 4 16000 பிளஸ் என்ன இருக்கு 1500. இதுதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1500. அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 5 7 1750 அப்படின்னு. அதாவது 17500ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கௌரவ்ங்கிறரு ஒரு டேபிள வாங்குறாரா எவ்வளவு அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ மார்க் பிரைஸ் அண்ட் ஹி செல். மார்க் பிரைஸ்ல இருந்து 20 டிஸ்கவுண்ட் அப்படின்னாலே என்னதுல தான் கொடுப்பாங்க மார்க் பிரைஸ்ல இருந்து தான் கொடுப்பாங்க. மார்க் பிரைஸ் இங்க 100ன்னு எடுத்தோம்னா இதுல தான் 20% என்ன பண்ணிருக்காங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட்னா கொடுத்திருக்க மார்க் பிரைஸ்ல இருந்து 20 என்ன பண்ணுவாங்க மைனஸ் பண்ணுவாங்க. அப்ப 20 மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா ரிமைனிங் செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும் 80 அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. அடுத்தது the table ராகுல் at the loss of 10%. இதை என்ன பண்றாங்கன்னா இந்த 80% ராகுல் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க வாங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க சேல் பண்றாங்களாம். அப்படி சேல் பண்ணும்போது எவ்வளவு லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க 10% லாஸ்ல வித்திருக்காரு. அப்ப 80%ல 10% லாஸ் அப்படின்னா இதுல -10%. 10% அப்படின்னா 8 மைனஸ் ஆகுமா. அப்ப 72%க்கு என்ன பண்ணிருப்பாரு இவரு சேல் பண்ணிருப்பாரு. ராகுல்ங்கிறவரு சேல் பண்ணிருப்பாரு. அங்கித் அத்திய ப்ராஃபிட் அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குதான் 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த பொருளை என்ன பண்ண இந்த விலைக்கு இவரு அதையே என்ன பண்ணிருக்காரு வாங்கி இருக்கிறாரா. அப்படி வாங்கும் போது எவ்வளவு ப்ராஃபிட்டா 20% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல 20%னா என்ன பண்ணுவோம் 72 அப்படிங்கிறது 0.2. அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவா இருக்கும் 84 பாயிண்ட்னு வருமா. 72 and 72 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 14.1. அப்ப இதோட இது என்னவாகும் 14.4ங்கிறது ஆட் ஆகும். அப்ப ஆட் ஆனிச்சுன்னா எவ்வளவு இருக்கும் 86.4ங்கிறது தான் இவரோட ப்ராஃபிட். அந்த 86.4ங்கிறது தான் இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல். அப்ப இதுக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 86.4%ங்கிறது 1296க்கு ஈக்குவல்னா இதை வச்சு 1% கண்டுபிடிக்கலாம் 100% கண்டுபிடிக்கலாம். அப்ப இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அந்த பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிரும் 15ங்கிறது தெரிஞ்சிரும். ஓகேவா. அந்த பர்சன்டேஜ் 15 அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ராகுலோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இவர் இந்த பொருளை வாங்கி எவ்வளவு ப்ராஃபிட்ல வித்திருக்காரா 72. அப்ப 72வோட என்ன பண்ணணும் 15 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் இதுதான் யாரோடது ராகுலோட காஸ்ட் பிரைஸ்க்கான ஆன்சர். அப்ப ஓகே. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 72 × 15 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1000
1080 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்ப 1080 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the vessel contains 240 liters மிக்சர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. டோட்டலா 240 லிட்டர் என்ன இருக்கா மிக்சர் இருக்கான். அதுல மில்க்கும் வாட்டரும் கலந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப மில்க் இருக்கு அண்ட் வாட்டர் இருக்கு. என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 2:1ங்கிற ரேஷியோல மில்க்கும் வாட்டர் இருக்கு. அப்ப டோட்டலா 3 பார்ட் தான் இந்த வேல்யூ அப்படின்னா 1 பார்ட்டை வச்சு இவங்க எத்தனை லிட்டர்ங்கிறது கண்டுபிடிக்கலாமா? 8×3 = 24. அப்ப 80 லிட்டர்ங்கிறது 1 பார்ட் அப்படின்னா 2×8 = 16. அப்போ 160 லிட்டர் மில்க் இருக்கும். வாட்டர் அப்படிங்கிறது 80 லிட்டர் இருக்கும். தென் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா 60 லிட்டர் மிக்சர் என்ன பண்றாங்க டேக்கன் அவுட்னு சொல்றாங்க. அப்ப 60 லிட்டர் என்ன பண்றாங்கன்னா வெளியில எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மிக்சர்ல இருந்து 60 லிட்டர் வெளியில எடுக்கிறாங்கன்னா டோட்டல் மிக்சர் தானே வெளியில எடுப்பாங்க. அப்ப இதுல பால்ல எவ்வளவு லிட்டர் வெளியில போகும், மில்க்ல எவ்வளவு வெளியில போகும்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், டோட்டலா 180 அதாவது 240 லிட்டர்ல இதுல 2 பங்கு வெளியில போகும், இதுல 1 பங்கு வெளியில போகும். அப்ப டோட்டலா 3 பார்ட் தான் 60 லிட்டர் அப்படின்னா இதுல இருந்து 1 பார்ட்னா எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப 20 லிட்டர். இதுல 2 பார்ட்ங்கிறது தான் வெளியில போகும். எத்தனை பார்ட் வேல்யூ இருக்கோ அத்தனை பார்ட் தான் வெளியிலயும் என்ன பண்ணுவாங்க வெளியில எடுப்பாங்க. சோ இதுல இருந்து 2 பார்ட் அப்படின்னா 40 லிட்டர் என்னவாகும் வெளியில போகும். 40 லிட்டர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 120 லிட்டர் இருக்கும். அதே மாதிரி இதுல 1 பார்ட் தான் போகும். ஏன்னா இங்க 2 பார்ட் இங்க 1 பார்ட். அப்ப 1 பார்ட் தான் என்ன பண்ணுவாங்க வெளியில போகும். அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும் 60 லிட்டர் வந்துருச்சா? அப்ப 2ஐயும் மைனஸ் பண்ண இங்க 60 லிட்டர்ல 80ல 20 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும் 60 லிட்டர்னு இருக்கும். ஓகேவா? தென் இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா from the vessel 20 லிட்டர் பியூர் மில்க் என்ன பண்றாங்களா ஆட் பண்றாங்க. அப்ப மில்க் எப்பயுமே எதால தான் ஆட் ஆகும் மில்கோட தான் ஆகும். அப்ப 120 லிட்டரோட இன்னும் எவ்வளவு ஆட் ஆகுதான் 20 லிட்டர். அப்ப எவ்வளவு இருக்கும் டோட்டலா 140 லிட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? 140 லிட்டர்ஸ் இங்க 60 லிட்டர்ஸ். சோ இதை கேன்சல் பண்ணி இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் இது 7 டைம். இப்ப 7:3ங்கிறது தான் இது ரிமைனிங் இருக்கிறதோட ரேஷியோ. அவங்க கேட்டிருக்கிறது வாட்டர் அண்ட் மிக்சரோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 7:3ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆயுஸ் அப்படிங்கிறவங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 40% ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. அதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறாங்கன்னா செமி ஆனுவலி அப்படின்னு சொல்லிருக்காங்க. டோட்டலா எத்தனை வருஷம் சொல்லி செமி ஆனுவலினா ஃபர்ஸ்ட் 1.5 வருஷத்துக்கு ஆஃப்டர் 1.5 வருஷத்துக்கு. அப்ப 2 டைமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். அப்ப 2 டைம்னா டோட்டலா 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் பாதி பாதியா என்ன பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும் 20%ங்கிறது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப பிரின்சிபல்ங்கிறது இங்க தெரியாது. சோ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் 1 + r/100. rங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க இங்க 20%. சோ இத கேன்சல் பண்ணோம்னா 1/5 இருக்கும். அப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும் இருக்கிறத ஃபிராக்ஷனா மாத்தணும்னா 6/5 இருக்கும். எத்தனை வருஷம்னு கொடுத்திருக்காங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 இயர்ஸ். அப்ப பிரின்சிபல் in 6/5 whole cube is equal to இதுதான் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் அமௌண்டா ஒரு 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு அமௌண்டா 2,07,360 அப்படிங்கிறது தான் இவர் ரிசீவ் பண்ணிருக்காரு. அப்ப இதெல்லாம் ஈக்குவல் டு அந்தாண்ட கொண்டு போனோம் அப்படின்னா பிரின்சிபல் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப ஈக்குவல் டு அந்தாண்ட போனுச்சுன்னா இந்த வேல்யூ 2,73,60 into 5ங்கிறது நியூமரேட்டரா மாறும். அப்ப 125ன்னு கிடைக்கும். 6ங்கிறது கியூபா மாத்தணும்னா 216 இருக்கும். அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளவு கிடைக்கும் 12,000 1,20,000 அப்படிங்கிறது தான் 12,000ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? 12,000ங்கிறது பிரின்சிபல். அவங்க என்ன கேக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா? எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க 2 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்ப டோட்டலா 20%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்னவாகாது இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகாது. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க டோட்டலா 20%. இந்த அமௌண்ட்ல 20% அப்படிங்கிறது எவ்வளவு கிடைக்கும் 2,400 அப்படிங்கறதா கிடைக்கும். அப்ப 24,000ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.